சூத்திரம் 2. யோகாவின் பாதையும் தந்திராவின் பாதையும். கேள்விகள். யோகாவிற்கும் தந்திராவிற்கும் என்ன வித்தியாசம்? சரணாகதி பாதையில் சரியான யுக்தியை எப்படி கண்டுபிடிப்பது? கடைபிடிக்கும் யுக்தி வெற்றியை தருமா என்பதை தெரிந்து கொள்வது எப்படி? பல கேள்விகள் இங்குள்ளன. அதில் முதலாவது, யோகாவிற்கும் தந்திராவிற்கும் என்ன வித்தியாசம்? இரண்டும் ஒன்றுதானா? தந்திராவும் யோகாவும் அடிப்படையாக வேறுபட்டவை. அவை ஒரே இலக்கையே அடைகின்றன. ஆனாலும் அவைகளின் பாதைகள் வேறுபட்டவை மட்டுமல்ல, எதிரெதிரானவையும் கூட. ஆகவே இது தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யோகா வழியும் முறையானதுதான். யோகாவும் ஒரு யுக்திதான். யோகா ஒரு தத்துவம் அல்ல. தந்திராவை போலவே யோகாவும் செயல், முறை, யுக்தி, டெக்னிக்கை சார்ந்ததே. யோகாவிலும் செயல்படுதல் மூலமே அடையப்படுகிறது. ஆனால் வழி வித்தியாசமானது. யோகாவில் ஒருவன் சண்டை போட வேண்டும். அது போர் வீரனின் பாதை. தந்திராவின் பாதையில் ஒருவன் சண்டையிடுவது என்பதே இல்லை. பதிலாக அதற்கு எதிராக ஒருவன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், விழிப்புணர்வை விட்டுவிடாமல். யோகா என்பது விழிப்புணர்வோடு அமுக்குவது. தந்திரா என்பது விழிப்புணர்வோடு அனுபவிப்பது. தந்திரா சொல்கிறது, நீ எதுவாக இருப்பினும் உயர்ந்த நிலை அதற்கு எதிரானது அல்ல. அது ஒரு வளர்ச்சி. நீ வளர்ந்து அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். உனக்கும் உண்மை நிலைக்கும் நடுவில் எந்த விரோதமும் கிடையாது. நீ அதன் பாகம். ஆகவே எந்த போராட்டமும், எந்த பூசலும், எந்த விரோதமும் இயற்கையோடு தேவையில்லை. நீ இயற்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பதை கடந்து போக, தாண்டி போக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யோகாவில் தாண்டி செல்ல உன்னோடு நீ சண்டையிட வேண்டும். யோகாவில் இந்த உலகமும் மோட்சமும், அதாவது விடுதலையும், நீ எப்படி இருக்கிறாயோ அதுவும், நீ எப்படி உயர முடியுமோ அதுவும் எதிரெதிர் விஷயங்கள். அமுக்கு, சண்டையிடு, நீ இருக்கும் நிலையை இல்லாமல் ஆக்கு. அப்போதுதான் நீ அடையக்கூடிய உயர்ந்த நிலையை நீ அடைய முடியும். யோகாவில் தாண்டிச் செல்வது என்பது இறப்பைப்பு போல. நீ உனது உண்மையான நிலை பிறக்க முதலில் சாக வேண்டும். தந்திராவின் பார்வையில் யோகா ஒரு ஆழமான தற்கொலை. உன் இயற்கையான சுயத்தை நீ கட்டாயம் கொள்ள வேண்டும். உன் உடம்பு, உன் உணர்வுகள், உன் ஆசைகள் எல்லாவற்றையும். தந்திரா சொல்கிறது, நீ எப்படியோ அப்படியே உன்னை ஏற்றுக்கொள். இது ஆழமான ஏற்பு. உனக்கும் உண்மை நிலைக்கும் நடுவில் எந்த இடைவெளியையும் உருவாக்காதே. தந்திராவில் எந்த வித்தியாசமும் இல்லை. சாவது தேவையில்லை. உன் மறுபிறப்பிற்கு சாவு தேவையில்லை. மாறாக ஒரு நிலை கடந்து போவதே தேவை. இப்படி நிலை கடந்து போவதற்கு உன்னையே பயன்படுத்திக்கொள். உதாரணமாக, செக்ஸ், பாலுணர்வு இருக்கிறது. இது அடிப்படை சக்தி. நீ புகுந்து வந்த உன்னோடுள்ள அடிப்படை சக்தி இது. உனது ஜீவிதத்தின் உடம்பின் அடிப்படை செல்கள் பாலுணர்வு கொண்டவை. ஆகவேதான் மனித மனம் பாலுணர்வை சுற்றியே வட்டமிடுகிறது. யோகாவிற்கு நீ கட்டாயம் இதனுடன் சண்டையிட வேண்டும். சண்டையிடுவதன் மூலம் நீ உனக்குள் ஒரு புதிய மையத்தை உருவாக்குகிறாய். எவ்வளவு அதிகமாக எதிர்த்து நிற்கிறாயோ அந்த அளவு நீ புதிய மையத்தில் வலிமை அடைகிறாய். அப்போது பாலுணர்வு உன் மையமாக இல்லாமல் போகிறது. விழிப்புணர்வோடு பாலுணர்வை எதிர்த்து நிற்கையில் ஒரு புதிய ஜீவிதம், ஒரு புதிய அழுத்தம், ஒரு புதிய உருவம் உருவாகிறது உனக்கு. அதன் பின் பாலுணர்வு உன் சக்தி அல்ல. நீ பாலுணர்வை எதிர்த்து நிற்பதன் மூலம் சக்தியை உருவாக்குவாய். ஒரு மாறுபட்ட சக்தி உன்னிடம் ஏற்படும். ஒரு மாறுபட்ட மையத்தில் இருப்பாய். தந்திராவிற்கு பாலுணர்வு சக்தியை பயன்படுத்த வேண்டும். அதை எதிர்க்காதே.
அதை மாற்று. அதை எதிரியாக பார்க்காதே, நண்பனாக இரு. அது உன் சக்தி. அது தீமை அல்ல, அது தவறல்ல. எல்லா சக்திகளும் இயற்கையானவையே. அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம், அதை உனக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம். அதை ஒரு தடையாக, முட்டுக்கட்டையாக ஆக்கிக் கொள்ளலாம், அல்லது அதை ஒரு படியாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். அது பயன்படுத்தக்கூடியது. சரியாக பயன்படுத்தினால் அது நண்பனாக மாறுகிறது. தவறாக பயன்படுத்தினால் அது எதிரியாக மாறுகிறது. ஆனால் அது இரண்டும் அல்ல. சக்தி வெறும் இயற்கையானது மட்டுமே. ஒரு சாதாரண மனிதன் பாலுணர்வை பயன்படுத்துவது போல பயன்படுத்தினால் அது பகைவனாகிறது. அது அவனை அழிக்கிறது. அவன் அதில் காணாமல் போகிறான். யோகா எதிரான நிலை எடுக்கிறது, சாதாரண மனத்திற்கு எதிரான நிலை. சாதாரண மனம் தான் படும் ஆசைகளாலேயே தான் அழிந்து விடுகிறது. ஆகவே யோகா ஆசையை நிறுத்தச் சொல்கிறது, ஆசையற்று இருக்கச் சொல்கிறது. ஆசையை எதிர். உனக்குள் ஆசையற்ற ஒரு புதிய வலிமையை உருவாக்கு. தந்திரா சொல்கிறது, ஆசையை பற்றி விழிப்புணர்வு கொள். எந்த எதிர்ப்பையும் கொண்டு வராதே. முழு உணர்வோடு ஆசையினுள் போ. அப்படி முழு உணர்வோடு ஆசையினுள் போகையில் நீ அந்த நிலையை கடக்கிறாய். நீ அதனுள் இருக்கிறாய், ஆனாலும் நீ அதில் இல்லை. நீ அதில் புகுந்து வருகிறாய், ஆனாலும் நீ எப்போதும் வெளியிலேயே இருக்கிறாய். யோகாவிடம் ஈர்ப்பு அதிகம் இருக்கிறது. ஏனெனில் யோகா சாதாரண மனத்தின் எதிர்த்துருவம். எனவே சாதாரண மனம் யோகாவின் மொழியை புரிந்து கொள்ள முடியும். பாலுணர்வு எப்படி உன்னை ஆட்டுவிக்கிறது என்று உனக்கு தெரியும். அது உன்னை எப்படி அழிக்கிறது, உன்னை அடிமைப்படுத்தி அதை சுற்றியே ஆட்டுவிக்கிறது, ஒரு பொம்மை போல என்று தெரியும். உன் அனுபவத்தால் இது உனக்கு தெரியும். ஆகவே யோகா இதை எதிர்த்து நில் என்று சொல்லும்போது உடனே நீ அந்த மொழியை புரிந்து கொள்கிறாய். இதுதான் அந்த ஈர்ப்பு, யோகாவின் பால் உள்ள ஈர்ப்பு. தந்திரா அவ்வளவு சுலபமாக ஈர்க்க முடியாது. இது கஷ்டமாக தெரிகிறது. எப்படி ஆசையில் அதில் அமிழ்ந்து போகாமல் சவாரி செய்வது? எப்படி பாலுணர்வு செயலில் உணர்வோடு, முழு விழிப்புணர்வோடு இருப்பது? சாதாரண மனம் இது குறித்து பயப்படுகிறது. இது ஆபத்தாக தெரிகிறது. உண்மையில் தந்திராவில் இல்லை ஆபத்து. பாலுணர்வை பற்றி உனக்கு தெரிந்தவையெல்லாம் தான் இந்த ஆபத்தை உனக்கு உருவாக்குகிறது. உனக்கு உன்னை பற்றி தெரியும். உனக்கு உன்னை நீயே எப்படி ஏமாற்றிக் கொள்வது என்று தெரியும். உனக்கு உன் மனம் மிகவும் குள்ளநரித்தனமானது என்று தெரியும். நீ ஆசையில், பாலுணர்வில், மற்ற எல்லாவற்றிலும் மூழ்கிக் கொண்டே நீ முழு விழிப்புணர்வுடன் செயல்படுவதாக உன்னையே ஏமாற்றிக்கொள்ள உன்னால் முடியும். இதனால்தான் உனக்கு தந்திரா ஆபத்தாக தெரிகிறது. ஆபத்து தந்திராவில் இல்லை, அது உன்னிடம் இருக்கிறது. யோகாவின் ஈர்ப்பும் உன்னால் தான் இருக்கிறது. உன்னுடைய சாதாரண மனம் பாலுணர்வு அமுக்கப்பட்ட, பாலுணர்வு பசி கொண்ட, பாலுணர்வு ஈடுபாடு கொண்ட மனம்தான் காரணம். சாதாரண மனம் பாலுணர்வு தொடர்பாக ஆரோக்கியமாக இல்லாதாலேயே யோகா ஈர்க்கிறது. தற்போதையதை விட ஆரோக்கியமான மனித குலத்தில் ஆரோக்கியமான பாலுணர்வு உள்ளதில், இயற்கையான இயல்பான பாலுணர்வுள்ள நிலையில் விஷயம் வேறாக இருக்கும். நாம் இயல்பாக இயற்கையாக இல்லை. நாம் சுத்தமாக இயல்பு கெட்டு ஆரோக்கியமற்று பித்து பிடித்து இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் இப்படி இருப்பதால் நாம் இதை ஒருபோதும் உணர்வதில்லை. பைத்தியம் பிடிக்காமல் இருப்பது வேண்டுமானால் இயல்பற்றது என்றாகிவிட்டது. ஒரு புத்தர் இயல்புக்கு மாறானவர், ஒரு ஜீசஸ் இயல்புக்கு மாறானவர் நம்மிடையே. அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த தவறான இயல்பாகிவிட்ட தன்மைதான் நோய். இந்த வகை
தவறான இயல்பு கொண்ட மனமே யோகாவிடம் ஈர்ப்பை உண்டு பண்ணுகிறது. நீ பாலுணர்வை உனது கைகளைப் போல கண்களைப் போல எடுத்துக்கொள்ள முடிந்தால் அது ஒரு இயற்கையான விஷயம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அப்போது தந்திராவிடம் ஈர்ப்பு வரும். அப்போதுதான் தந்திரா பலருக்கும் பயனுள்ளதாக ஆக முடியும். தந்திராவின் காலம் நெருங்கி வருகிறது. விரைவில் தந்திரா பொதுமக்களிடையே முதன்முறையாக வெடிக்கப் போகிறது. ஏனெனில் முதன்முறையாக பாலுணர்வை இயற்கையானதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தருணம் வந்துள்ளது. காலம் வந்துவிட்டது. இந்த வெடிப்பு, இந்த பரவல் மேற்கத்திய நாடுகளில் இருந்து வருவது சாத்தியம். ஏனெனில் பிரைட், ஜங், ரிச் ஆகியோர் தகுந்த பின்புலத்தை ஏற்பாட்டை உருவாக்கியுள்ளனர். அவர்களுக்கு தந்திராவை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் தந்திரா வளர்வதற்கு தகுந்த பண்பட்ட நிலத்தை தயாரித்துள்ளனர். மேற்கத்திய உளவியல் மனிதனின் அடிப்படை நோய் எங்கோ பாலுணர்வை சுற்றியே உள்ளது. மனிதனின் அடிப்படை பைத்தியக்காரத்தனம் பாலுணர்வு தொடர்புள்ளதே என்ற முடிவுக்கு வந்துள்ளது. ஆகவே இந்த பாலுணர்வு தொடர்பை இல்லாமல் செய்தாலொழிய மனிதன் இயற்கையானவனாக இயல்பானவனாக முடியாது. மனிதனின் பாலுணர்வை பற்றிய அணுகுமுறைகளே அவன் தவறாக போனதற்கு காரணம். எந்த அணுகுமுறையும் தேவையில்லை. அப்போதுதான் நீ இயற்கையாக இருக்கிறாய். உன் கண்களை பற்றி உனக்கு என்ன அணுகுமுறை இருக்கிறது? அவை தீமையா அல்லது அவை புனிதமானவையா? நீ உன் கண்களுக்கு ஆதரவாளனா அல்லது அவைகளுக்கு எதிர்ப்பானவனா? எந்த ஒரு அணுகுமுறையும் இல்லை. அதனால்தான் உன் கண்கள் இயல்பாக உள்ளன. ஏதாவது அணுகுமுறையை எடுத்துக்கொள். உன் கண்கள் தீமை என்று நினைத்துக்கொள். அதன் பின் பார்ப்பது சிரமமாகிவிடும். அதன் பின் பார்ப்பது என்பது பாலுணர்வு. ஒரு பிரச்சனை யாக உருவெடுத்துள்ளதைப் போலவே ஆகிவிடும். அதன் பின் பார்ப்பதற்கு விரும்புவாய், பார்ப்பதற்கு ஆசைப்படுவாய், பார்ப்பதற்கு ஏங்குவாய். ஆனால் நீ பார்க்கும் பொழுது நீ குற்ற உணர்ச்சி கொள்வாய். நீ எப்பொழுதெல்லாம் பார்க்கிறாயோ அப்போதெல்லாம் ஏதோ தவறு செய்து விட்டதைப் போல, நீ பாவம் செய்து விட்டதைப் போல குற்ற உணர்ச்சி அடைவாய். நீ அந்த பார்க்கும் உன் கருவிகளையே கொன்றுவிட விரும்புவாய். நீ உன் கண்களை அழித்து கொள்ள விரும்புவாய். மேலும் நீ எந்த அளவு அவைகளை அழிக்க விரும்புகிறாயோ அந்த அளவு கண்களே உன் மையமாகி போகும். இதனால் மடத்தனமான ஒரு செயலை நீ ஆரம்பிப்பாய். நீ மேலும் மேலும் பார்க்க விரும்புவாய். அதே சமயம் நீ மேலும் மேலும் குற்றம் புரிவதாக உணர்வாய். இதுவேதான் பாலுணர்வு மையத்திலும் நிகழ்ந்துள்ளது. தந்திரா சொல்கிறது, நீ எப்படி இருப்பினும் அதை ஏற்றுக்கொள். இதுதான் அடிப்படை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல். முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டுமே வளர முடியும். அதன் மூலம் உன் எல்லா சக்திகளையும் பயன்படுத்து. எப்படி அவைகளை நீ பயன்படுத்த முடியும்? முதலில் ஏற்றுக்கொள். பின் அந்த சக்திகள் என்னென்ன என்பதை கண்டுபிடி. பாலுணர்வு என்பது என்ன? இந்த விஷயம் என்ன? நமக்கு அதோடு பழக்கமில்லை. நாம் பாலுணர்வை பற்றி பல விஷயங்களை அடுத்தவர்கள் சொல்லிக் கொடுத்த விதமாகவே அறிந்துள்ளோம். நாம் பாலுணர்வு கலவியில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு குற்ற உணர்வுடன் அமுக்கப்பட்ட அணுகுமுறையில், அவசரத்தில், பதட்டத்திலேயே செய்திருப்போம். சுமையை இறக்கி வைக்க ஏதாவது அவசரமாய் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். பாலுணர்வு கலவி ஒரு அன்பான செயல் அல்ல. நீ அதில் ஆனந்தமாய் இருப்பதில்லை. ஆனால் அதை நீ விடவும் முடியாது. நீ எந்த அளவு அதை விட்டுவிட முயற்சிக்கிறாயோ அந்த அளவு அது வசீகரமாக மாறுகிறது. எந்த அளவு அதை விலக்க விரும்புகிறாயோ அந்த அளவு நீ அதன் அழைப்பை உணர்கிறாய். உன்னால் அதை மறுதலிக்க முடியாது. ஆனால் இப்படி மறுதலிக்கும், அழித்துவிடும் மனப்பாங்கு அந்த மனத்தையே அழித்து விடுகிறது. அந்த விழிப்புணர்வை
அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நுண்ணுணர்வையே அழித்து விடுகிறது. ஆகவே பாலுணர்வு அதில் எந்த நுண்ணுணர்வும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டே போகிறது. அப்போது அதை நீ புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆழமான நுண்ணுணர்வு மட்டுமே எதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆழமான உணர்வே ஆழமாக அதில் செல்லுதல் மூலமே எதையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கவிஞன் மலர் தோட்டத்தின் நடுவே செல்லும் மனநிலையில் நீ பாலுணர்வில் சென்றால்தான் அப்போது மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். உனக்கு மலர்களை பற்றி குற்ற உணர்வு இருந்தால் நீ பூந்தோட்டத்தை கடந்து சென்றாலும் மூடிய கண்களுடன் தான் கடந்து செல்வாய். மேலும் நீ பதட்டத்திலும் ஆழமான பைத்தியக்காரத்தனமான அவசரத்திலும் இருப்பாய். எப்படியாவது நீ பூந்தோட்டத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் நீ எப்படி விழிப்புணர்வோடு இருக்க முடியும்? ஆகவே தந்திரா சொல்கிறது, நீ எப்படி ஆயினும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். நீ பல பல பரிமாணங்கள் கொண்ட சக்திகளையுடைய மாபெரும் புதிர். அதை ஏற்றுக்கொள். பின் அந்த ஒவ்வொரு சக்தியோடும் ஆழமான நுண்ணுணர்வோடும் விழிப்புணர்வோடும் அன்போடும் புரிதலோடும் செல். அதோடு போ. அப்போது ஒவ்வொரு ஆசையும் அதை கடந்து செல்வதற்கான வண்டியாக மாறும். அப்பொழுது எல்லா சக்திகளும் உதவுவதாக மாறும். அதன்பின் இந்த உலகமே நிர்வாணம், மோட்சம், விடுதலையாகும். இந்த உடலே கோவிலாகவும் புனித கோயில், புனித இடம். யோகா மறுப்பது, தந்திரா உறுதி செய்வது. யோகா இரட்டை தன்மை அடிப்படையில் சிந்திக்கிறது. அதுவே யோகா என்ற வார்த்தைக்கே காரணம். யோகா என்பதன் அர்த்தம் இரண்டு விஷயங்களை ஒன்று சேர்ப்பது, இரண்டு விஷயங்களை பூட்டுதல், இரு காளைகளை வண்டி ஓட்ட பூட்டுவது போல. ஆனால் இரண்டு விஷயங்கள் அங்குள்ளன, இரட்டை தன்மை அங்குள்ளது. தந்திரா சொல்கிறது, இரட்டை தன்மை என்பது கிடையாது, இரட்டை தன்மையே இருக்கிறது என்கிற போது நீ அவற்றை ஒன்று சேர்க்க முடியாது. எவ்வளவு நீ முயற்சி செய்தாலும் அவை தொடர்ந்து இரண்டாகவே இருக்கும். எப்படி நீ அவற்றை சேர்த்தாலும் அவை தொடர்ந்து இரண்டாகவே இருக்கும். சண்டை தொடரும், இரட்டை தன்மை தொடர்ந்து இருக்கும். உலகமும் தெய்வீகமும் இரண்டு என்றால் பின் அவற்றை ஒன்று சேர்ப்பதென்பது முடியாது. அவை உண்மையில் இரண்டில்லாமல் வெறும் பார்வைக்கே இரண்டாக தெரிவதாயிருந்தால் அப்போது மட்டுமே அவை ஒன்றாக முடியும். உன் உடம்பும் ஆன்மாவும் இரண்டு என்றால் பின் அவற்றை ஒன்றாக்க முடியாது. நீயும் கடவுளும் இரண்டு என்றால் பின் அவைகளை ஒன்று சேர்க்க எந்த சாத்தியமும் இல்லை. அவை தொடர்ந்து இரண்டாகவே இருக்கும். தந்திரா சொல்கிறது, இரட்டை தன்மை கிடையாது, அது வெறும் தோற்றமே. ஆகவே தோற்றம் வலிமையாய் வளர ஏன் உதவ வேண்டும்? தந்திரா கேட்கிறது, ஏன் இந்த இரட்டை தன்மையுள்ள தோற்றம் வலிமையாய் வளர உதவ வேண்டும்? இந்த கணமே இதை கரைத்துவிடு, ஒன்றாகு. ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீ ஒன்றாகிறாய், சண்டையின் மூலமல்ல. உலகத்தை ஏற்றுக்கொள், உடலை ஏற்றுக்கொள், அதில் பாவித்திருக்கும் இயல்பாக கூடியிருக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். வேறு ஒரு மையத்தை உன்னிடம் உருவாக்கி கொள்ளாதே. ஏனெனில் தந்திராவை பொறுத்தவரை அந்த வேறு ஒரு மையம் என்பது உன் ஆணவத்தை தவிர வேறல்ல. ஆணவத்தை உருவாக்காதே. நீ எப்படி இருக்கிறாய் என்பது மட்டும் விழிப்புணர்வு கொள். நீ சண்டையிட்டால் அப்போது ஆணவம் அங்கு இருக்கும். ஆகவே ஆணவமற்ற யோகியை பார்ப்பது மிகவும் கடினம். யோகிகள் ஆணவமற்று இருப்பதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆணவமற்று இருக்க முடியாது. அவர்கள் பின்பற்றும் வழிமுறையே ஆணவத்தை உருவாக்கி விடுகிறது. சண்டையே அவர்கள் வழி. நீ சண்டையிட்டால் நீ கண்டிப்பாக ஆணவத்தை உருவாக்குவாய். அதிக அளவு நீ சண்டையிட்டால் அதிக அளவு ஆணவம் வலிமை பெறும்.
நீ சண்டையில் வெற்றி பெற்றுவிட்டால் நீ ஆணவத்தின் உச்சியை அடைவாய். தந்திரா சொல்கிறது, சண்டை வேண்டாம். அப்போது ஆணவத்திற்கு அங்கு சாத்தியமே இல்லை. நாம் தந்திராவை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கு பல பிரச்சனைகள் எழலாம். ஏனெனில் நம்மை பொறுத்தவரை சண்டை இல்லை என்றால் அங்கே ஈடுபாடு வந்துவிடும். நமக்கு சண்டை இல்லை என்றால் ஈடுபடுதல். இதனால் நமக்கு பயமாயிருக்கிறது. நாம் பல பிறவிகளாக எல்லாவற்றிலும் ஈடுபட்டு சம்பந்தப்பட்டு நாம் எங்கும் போய் சேரவில்லை. ஆனால் தந்திராவிற்கு ஈடுபடுவது என்பது நமது ஈடுபடுவது என்பது போல அல்ல. தந்திரா சொல்கிறது, ஈடுபடு, ஆனால் விழிப்புணர்வோடு இரு. நீ கோபமாயிருக்கிறாய். தந்திரா கோபப்படாதே என்று சொல்லாது. முழு இதயத்தோடு கோபப்படு, அதோடு விழிப்புணர்வோடிரு என்று தந்திரா சொல்லும். தந்திரா கோபத்துக்கு எதிரானது அல்ல. தந்திரா ஆன்மீக உறக்கத்திற்கே, ஆன்மீக உணர்வற்ற நிலைக்கே எதிரானது. விழிப்புணர்வோடிருந்து கோபமாகவும் இரு. இதுதான் யுக்தியின் ரகசியம். அதாவது நீ விழிப்புணர்வோடு இருந்தால் கோபம் மாற்றமடைகிறது, அது கருணையாக மாறுகிறது. ஆகவே தந்திரா சொல்கிறது, கோபம் உனது எதிரி அல்ல, இது கருணை விதை உருவில் இருக்கும் நிலை. அதே கோபம், அந்த அதே சக்தி கருணையாக மாற்றமடையும். நீ அதனுடன் சண்டையிட்டால் அப்போது அங்கே கருணைக்கு சாத்தியம் ஏதும் இருக்காது. ஆகவே நீ சண்டையில் அமுக்குவதில் வெற்றி பெற்றால் நீ ஒரு சமமாயிருப்பாய். அங்கு கோபம் இருக்காது. ஏனெனில் நீ அதை அமுக்கிவிட்டாய். ஆனால் அங்கு கருணையும் இருக்காது. ஏனெனில் கோபமே கருணையாக மாற்றப்பட முடியும். நீ உன் அமுக்கலில் வெற்றி பெற்றால் அது சாத்தியமில்லை. அப்புறம் அங்கு பாலுணர்வு இருக்காது. ஆனால் அன்பும் இருக்காது. ஏனெனில் பாலுணர்வு இறந்துவிட்ட பிறகு அன்பாக வளர்ச்சியடைய எந்த சக்தியும் அங்கு இருக்காது. எனவே நீ பாலுணர்வு இல்லாமல் இருப்பாய். ஆனால் அன்பும் சேர்ந்து உன்னிடம் இருக்காது. இதில் முழு முயற்சியும் தவறாகிவிட்டது. ஏனெனில் அன்பு இல்லாமல் தெய்வீகம் கிடையாது. அன்பு இல்லாமல் விடுதலை கிடையாது. அன்பு இல்லாமல் சுதந்திரம் கிடையாது. தந்திரா சொல்கிறது, அதே சக்திகள் மாற்றப்பட வேண்டும். இதை இப்படி சொல்லலாம், நீ உலகத்திற்கு எதிரானால் நிர்வாணா மோட்சமும் இல்லை. ஏனெனில் இந்த உலகமே மோட்சமாக மாற்றப்பட வேண்டியது. ஆனால் நீ மூலமாயிருக்கின்ற அடிப்படை சக்திகளுக்கே எதிராக இருக்கிறாய். ஆகவே தந்திரா ரசவாதம் சொல்கிறது, சண்டையிடாதே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சக்திகளோடு நண்பனாயிரு. அவைகளுக்கு நல்வரவு கூறு. உன்னிடம் கோபம் இருப்பதற்கு, உன்னிடம் பாலுணர்வு இருப்பதற்கு, உன்னிடம் பேராசை இருப்பதற்கு நன்றியுணர்வு கொள். நன்றியுணர்வு கொள். ஏனெனில் இவைகள்தான் மறைந்திருக்கும் ஆதாரங்கள். மேலும் அவைகளை மாற்ற முடியும், திறக்க முடியும். இப்படி பாலுணர்வு மாற்றமடையும் போது அதுவே அன்பாக மலர்கிறது. விஷம் போய்விட்டது, அசிங்கம் அகன்று விட்டது. விதை அசிங்கம், ஆனால் வாழ்ந்து எழும்பொழுது அது முளைவிட்டு மலர்களாக பூக்கிறது. அப்பொழுது அங்கு அழகு இருக்கிறது. விதைகளை வீசி எறியாதே. ஏனெனில் அப்போது நீ மலர்களையும் சேர்த்தே எறிகிறாய். அவைகள் இன்னும் அங்கு இல்லை. அவைகள் இன்னும் தோன்றவில்லை. ஆகவே நீ பார்க்க முடியவில்லை. அவைகள் உருவெடுக்கவில்லை என்றாலும் அவை அங்கே உள்ளன. இந்த விதையை பயன்படுத்து. அதன் மூலம் நீ மலர்களை அடையலாம். எனவே முதலில் ஏற்றுக்கொள்வதும் நுண்ணுணர்வுள்ள புரிதலும் விழிப்புணர்வும் ஏற்படட்டும். பின் ஈடுபடுவது அனுமதிக்கப்படுகிறது. அவைகளை உன் பகைவர்களாக்குகிறது. அவைகளை தெய்வீக பரிசுகளாக எடுத்துக்கொண்டு அவைகளை மிகுந்த நன்றியுணர்வு கொண்ட இதயத்துடன் அணுகுங்கள். உதாரணமாக,
தந்த்ரா பாலுணர்வு சக்தியை மாற்றுவதற்கான பல யுக்திகளை கொண்டுள்ளது. பாலுணர்வு கலவியை நீ ஒரு தெய்வீக கோவிலை நெருங்குவது போல நெருங்கு. பாலுணர்வு கலவியை ஒரு வழிபாடு போல, ஒரு தியானத்தை போல அணுகு. அதன் புனிதத்தை உணர். அதனால்தான் கஜுராஹோ, பூரி, கொனாரக் ஒவ்வொரு கோவிலிலும் ஆண் பெண் கலவிச் சிற்பங்கள் உள்ளன. கோவில்களின் சுவர்களில் பாலுணர்வு கலவிகளை பார்ப்பது பொருத்தமற்றதாகவே தெரியும். குறிப்பாக கிறித்துவம், இஸ்லாம், ஜைனம் ஆகியவைகளுக்கு இது நினைத்து பார்க்க முடியாததாக எதிர்மறையாக தெரிகிறது. கோவில் எப்படி கலவிச் சிற்பங்களுடன் சம்பந்தப்பட முடியும்? கஜுராஹோ கோவில் களின் வெளிப்புறச் சுவர்களில் நினைத்து பார்க்கக்கூடிய அனைத்து வித பாலுணர்வு செயல்களும் கலவி நிலைகளும் கல்லில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. ஏன்? நமது மனதை பொறுத்தவரை கோவில்களில் இதற்கு எந்த இடமும் இல்லை. கிறித்துவம் தனது எந்த சர்ச்சுவர்களிலும் கஜுராஹோ படங்களை நினைத்து பார்க்க கூட முடியாது. சாத்தியமே இல்லை. இப்போதைய நாகரிக இந்துக்களும் குற்ற உணர்வு அடைகிறார்கள். ஏனெனில் தற்போதுள்ள இந்துக்களின் மனம் கிறித்துவர்களாலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இந்து கிறித்துவர்கள், இது மிகவும் மோசம். ஏனெனில் கிறித்துவனாய் இருப்பது சரி, ஆனால் இந்து கிறித்துவனாய் இருப்பது எதிலும் பொருந்தாது. இவர்கள் குற்ற உணர்வு கொள்கிறார்கள். ஒரு இந்து தலைவர் புருஷோத்தம் தாஸ் டாண்டன் இந்த கோயில்கள் எல்லாம் நம்மை சேர்ந்தவை அல்ல, இவைகளை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று கூட சொன்னார். உண்மையில் அவைகள் நம்மை சேர்ந்தவை போல தெரியவில்லை. ஏனெனில் நீண்ட காலமாக, பல நூற்றாண்டுகளாக தந்த்ரா நமது இதயத்தில் இல்லை. தந்த்ரா ஒரு முக்கிய வழியாக இருந்ததில்லை. யோகாவே முக்கிய வழியாக இருந்து வந்திருக்கிறது. யோகாவை பொறுத்தவரை கஜுராஹோ நினைத்து பார்க்க முடியாதது. அது கண்டிப்பாக அழிக்க வேண்டியது. தந்த்ரா சொல்கிறது, பாலுணர்வு கலவியை நெருங்கும் போது நீ ஒரு புனிதமான கோவிலில் நுழைவது போல் இருக்க வேண்டும். அதற்காக தான் அவர்களுடைய புனித கோவில்களில் பாலுணர்வு செயல்களை கல்வியை சிற்பங்களாக்கியுள்ளனர். அவர்கள் புனித கோவிலில் காலடி எடுத்து வைப்பது போல பாலுணர்வை நெருங்கச் சொல்லி சொல்கிறார்கள். ஆகவே உண்மையில் ஒரு புனித கோவிலில் நீ நுழையும் போது அங்கு பாலுணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவை இரண்டும் சேர்ந்ததாக, இணைந்ததாக உன் மனத்தில் ஆகும். அப்போதுதான் இந்த உலகமும் தெய்வீகமும் ஒன்றுக்கொன்று சண்டையிடுபவை அல்ல, அவை ஒன்றே என்று உன்னால் உணர முடியும். அவை வேறுபட்டவை அல்ல, அவை ஒன்றுக்கொன்று உதவிக்கொள்ளும் எதிர்த்துருவங்களே. அவை எதிரெதிர் துருவங்களாக இருப்பதாலேயே அவை இருக்கின்றன. இந்த துருவ நிலை போய்விட்டால் முழு உலகமும் போய்விடும். ஆகவே எல்லாவற்றின் ஊடேயும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருமை தன்மையை பார். வெளியே எதிரெதிர் துருவங்களாக இருப்பதை மட்டும் பார்க்காதே. உள்ளே அவைகளை ஒன்றாக இணைக்கும் மின்சாரம் போன்ற ஓட்டத்தை பார். தந்த்ராவிற்கு எல்லாமே புனிதம். நினைவில் கொள், தந்த்ராவிற்கு எல்லாமே புனிதம். புனிதமற்றது எதுவும் கிடையாது. இதை இப்படி பாருங்கள். மதத்தை சாராதவனுக்கு எதிலும் எந்த புனிதமும் இல்லை. மதத்தை கடைபிடிப்பதாக கருதப்படுபவர்களுக்கு சில புனிதமானது, சில புனிதமற்றது. தந்த்ராவிற்கு எல்லாமே புனிதமானது. ஒரு கிறித்துவ தூதர் சில தினங்களுக்கு முன் என்னோடு இருந்தார். அவர் சொன்னார், கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். நான் கேட்டேன், யார் பாவத்தை படைத்தது? அவர் சொன்னார், சாத்தான். நான் கேட்டேன், யார் சாத்தானை படைத்தது? இப்போது அவர் மாட்டிக்கொண்டார். அவர் சொன்னார், வேறு எப்படி? கடவுள்தான் சாத்தானை படைத்தார்.
கடவுள் சாத்தானை படைத்தார். சாத்தான் பாவத்தை படைத்தது. அப்படியானால் யார் உண்மையான பாவி, சாத்தானா கடவுளா? ஆனால் இரட்டைத்தன்மை கருத்து எப்பொழுதும் இது போன்ற மடத்தனங்களையே கொண்டு வரும். தந்திராவிற்கு கடவுளும் சாத்தானும் இரண்டல்ல. உண்மையில் தந்திராவிற்கு சாத்தான் என்று அழைக்கக்கூடிய ஒன்றே கிடையாது. எல்லாமே தெய்வீகம்தான், எல்லாமே புனிதமானதே. இதுவே சரியான பார்வையாக, ஆழமானதாக தெரிகிறது. இந்த உலகத்தில் புனிதம் இல்லாதது இருக்குமானால் எங்கிருந்து அது வரும்? எப்படி அது வர முடியும்? இதற்கு 2 வித விளக்கங்களே இருக்க முடியும். முதலாவது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்வது போல எல்லாமும் ஒரு புனிதமும் அற்றவை என்பது. இந்த பார்வை சரிதான். இவனும் ஒரு இரட்டை தன்மையை ஏற்காதவன்தான். இவன் உலகத்தில் ஒரு புனிதத்தையும் பார்ப்பதில்லை. இரண்டாவது, தந்திரா சொல்றது, இவன் சொல்கிறான் எல்லாமே புனிதமானது. இவனும் ஒரு இரட்டை தன்மையை ஏற்காதவன்தான். ஆனால் இந்த இருவருக்கிடையில் மதத்தை சார்ந்தவர்களாக கருதப்படுபவர்கள், ஆனால் உண்மையில் மதத்தன்மையற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மத தன்மையுடையவர்களும் இல்லை, மதத்தன்மையற்றவர்களும் இல்லை. ஏனெனில் எப்போதும் இவர்கள் முரண்பட்டே இருக்கிறார்கள். இவர்களின் முழு கருத்து கணிப்பும் எதிரெதிர் முனைகளை சந்திக்க வைக்க முயல்கிறது. ஆனால் இந்த முனைகள் சந்தித்து கொள்ள முடியாதவை. ஒரே ஒரு செல், ஒரே ஒரு அணு இந்த உலகத்தில் புனிதமற்றது என்றால் கூட இந்த முழு உலகமும் புனிதமற்றதுதான். ஏனெனில் எப்படி ஒரு புனிதமற்ற அணு இந்த புனிதமான உலகத்தில் இருக்க முடியும்? எப்படி அது இருப்பது சாத்தியம்? அது எல்லாவற்றாலும் ஆதரிக்கப்பட்டே இருக்கிறது. அது இருப்பதற்கு எல்லாவற்றின் ஆதரவும் கண்டிப்பாக வேண்டும். அப்படி இந்த புனிதமற்ற அணு, புனிதமான மற்ற எல்லா பொருள்களும் ஆதரிக்கப்படுகிறது என்றால் இவைகளுக்கிடையே வித்தியாசம் என்ன இருக்கிறது? ஆகவே இந்த உலகம் முழுதுமாக எந்த நிபந்தனையுமற்ற புனிதமானது அல்லது இது புனிதமற்றது, இரண்டுக்கும் நடுவிலான பாதை சாத்தியமில்லை. தந்திரா சொல்கிறது எல்லாமும் புனிதமானது, அதனால்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தந்திராவை ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறை என்று நாம் அழைப்பது இருந்தால் அதனுடையது ஒரு ஆழமான இரட்டை தன்மையற்ற அணுகுமுறையாகும். ஆனால் அது ஒரு அணுகுமுறை அல்ல. ஏனெனில் எந்த அணுகுமுறையும் இரட்டை தன்மை கொண்டதாகவே இருக்க முடியும். அது எதற்கும் எதிரானதல்ல. ஆகவே அது எந்த குறிப்பிட்ட அணுகுமுறையும் அல்ல. அது ஒரு உணரப்பட்ட ஒருமை, வாழப்பட்ட ஒருமை. இவையே யோகா, தந்திரா என்ற இரு பாதைகள். தந்திரா மிகவும் ஈர்ப்புள்ளதாக இருக்க முடியாது. அதன் காரணம் நமது மூடமாய் கிடக்கும் மனம். ஆனால் எப்பொழுதெல்லாம் உள்ளே ஆரோக்கியமாயுள்ள குழப்பமற்ற ஒருவன் தோன்றுகிறானோ அவனுக்கு தந்திரா அழகாக இருக்கும். அவன் மட்டுமே தந்திராவை புரிந்து கொள்ள முடியும். யோகாவிடம் ஈர்ப்பு, சுலபமான ஈர்ப்பு உள்ளது. அதன் காரணம் நமது அலைமோதும் மனமே. நினைவில் கொள், இறுதியில் உன் மனமே ஒன்றை வசீகரம் உள்ளதாகவோ வசீகரமற்றதாகவோ ஆக்குகிறது. ஆகவே உண்மையில் நீயே தீர்மானிக்கிறாய். இந்த பாதைகள் வேறுபட்டவை. நான் யோகா மூலமாக ஒருவன் அடைய முடியாது என்று சொல்லவில்லை. ஒருவன் யோகாவின் மூலமாகவும் அடைய முடியும். ஆனால் இப்போது நிலவி வரும் யோகா மூலமாக அல்ல. இப்போது நிலவி வருவது யோகா அல்ல, மாறாக உன் நோய்வாய்ப்பட்ட மனத்தின் விளக்கங்கள். இறுதி நிலையை அடைய யோகா கண்டிப்பாக ஒரு வழியாக இருக்க முடியும். ஆனால் அதற்கும் உன் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே முடியும். உன் மனம் நோய்வாய்ப்படாமல், வியாதி இல்லாமல். அப்போது யோகா உனக்கு வேறு தோற்றத்தை கொடுக்கும்.
உதாரணமாக, மகாவீரர் யோகாவின் பாதையில் சென்றவர். ஆனால் அவர் உண்மையில் பாலுணர்வை அமுக்கவில்லை. அவர் அதை அறிந்து கொண்டார். அவர் அதை வாழ்ந்து பார்த்தார். அவர் அதனுடன் ஆழமாகச் சென்றார். ஆனால் அது அவருக்கு பயனற்றதாக இருந்தது. ஆகவே அது விழுந்து விட்டது. கௌதம புத்தர் யோகாவின் பாதையில் சென்றவர். ஆனால் அவர் உலகத்தினிடையே வாழ்ந்து பார்த்தவர். அவர் அதனுடன் ஆழமாகச் சென்றவர். அவர் சண்டையிடவில்லை. ஒரு முறை ஒன்றை நீ அறிந்து கொண்டு விட்டால் நீ அதனிடமிருந்து விடுதலை அடைகிறாய். ஒரு மரத்திலிருந்து காய்ந்து போன இலைகள் உதிர்வது போல அது உதிர்ந்து போகிறது. இது துறப்பது அல்ல. இங்கு இதில் எந்த சண்டையும் இல்லை. புத்தரின் முகத்தை பார். அது ஒரு போர் வீரனின் முகத்தை போல இல்லை. அவர் சண்டை போடவில்லை. அவர் மிகவும் தளர்வுற்ற நிலையில் இருக்கிறார். தளர்வு நிலைக்கு அவர் முகம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. சண்டை இல்லை. உன் யோகிகளை பார். அவர் முகத்திலேயே சண்டை தெளிவாக தெரிகிறது. அடி ஆழத்தில் ஏகப்பட்ட குமுறல்கள் அங்குள்ளன. இப்போது அவர்கள் எரிமலைகளின் மேல் உட்கார்ந்திருக்கிறார்கள். நீ அவர்களின் கண்களை பார், முகத்தை பார். உன்னால் உணர முடியும். ஆழமாக அடியில் எங்கேயோ அவர்கள் தங்களின் நோய்களை எல்லாம் அமுக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எதையும் தாண்டி செல்லவில்லை. ஒரு ஆரோக்கியமான உலகத்தில் எங்கு ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை ஆணித்தரமாக, தனி மனிதனாக, மற்றவரை காப்பியடிக்காமல் தங்கள் வாழ்வை தங்கள் வழியில் வாழ்கிறார்களோ அங்கு இரண்டுமே சாத்தியம். ஒருவன் ஆழமான நுண்ணுணர்வை கற்று அதன் மூலமே ஆசைகளை கடந்து செல்லலாம். அல்லது ஒருவன் அவனது எல்லா ஆசைகளுமே பயனற்றதாகி அவை உதிர்ந்துவிடும் நிலைக்கு வரலாம். எனவே யோகாவும் வழிநடத்தி செல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை தந்திரா வழிநடத்தக்கூடிய சாத்தியமுள்ள அதே உலகத்திலேயே யோகாவும் வழிகாட்ட முடியும். இதை நினைவில் கொள். நமக்கு ஆரோக்கிய மனம், இயற்கையான மனிதன் வேண்டும். இயற்கையான மனிதன் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் தந்திரா, யோகா இரண்டுமே ஆசைகளை கடந்து செல்ல வழிகாட்டும். நம் நோய்வாய்ப்பட்ட சமூகத்தில் இது யோகாவாலும் முடியாது, தந்திராவாலும் முடியாது. ஏனெனில் நாம் யோகாவை தேர்ந்தெடுப்பதாக வைத்துக் கொண்டால் அதை நாம் நமது ஆசைகள் பயனற்று போய்விட்டதால் தேர்ந்தெடுப்பதில்லை. கண்டிப்பாக இல்லை. அவைகளுக்கு இன்னும் அர்த்தம் இருக்கிறது. அவைகள் தாமாகவே உதிர்ந்து விடவில்லை. நாம் அவைகளை தள்ளவே வேண்டியுள்ளது. நாம் யோகாவை தேர்ந்தெடுத்தால் அதை நாம் ஒரு அடக்குதலுக்கான, அமுக்கி வைப்பதற்கான யுக்தியாகவே தேர்ந்தெடுக்கிறோம். நாம் தந்திராவை தேர்ந்தெடுத்தால் அதை நாம் ஒரு தந்திரமாக, ஒரு ஏமாற்றுதலுக்காக ஈடுபடுவதற்கு ஒரு காரணம் காட்டவே தேர்ந்தெடுக்கிறோம். ஆகவே ஒரு ஆரோக்கியமற்ற மனத்திடம் யோகாவும் வேலை செய்ய முடியாது, தந்திராவும் வேலை செய்ய முடியாது. அவை இரண்டுமே ஏமாற்று வேலையில்தான் போய் முடியும். ஒரு ஆரோக்கியமான மனம், குறிப்பாக பாலுணர்வில் ஆரோக்கியமான மனம் எதையும் ஆரம்பிக்கும் முன் தேவை. பின் உன் பாதையை தேர்ந்தெடுப்பது ஒன்றும் சிரமம் அல்ல. நீ யோகாவை தேர்ந்தெடுக்கலாம், நீ தந்திராவை தேர்ந்தெடுக்கலாம். அடிப்படையாக மனிதர்களில் இரண்டு வகை உள்ளனர், ஆண், பெண். நான் உடல் ரீதியாக இதை சொல்லவில்லை, உள ரீதியாக. அடிப்படையில் உளவியல் ரீதியாக ஆணாக உள்ளவர்களுக்கு வேகம், வன்முறை, வெளியார்வம், யோகாவே அவர்கள் பாதை. அடிப்படையில் பெண்ணுள்ளம் கொண்டவர்களுக்கு உள்வாங்கிக் கொள்ளும் அமைதியான, வன்முறையற்ற தந்திராவே இவர்கள் பாதை. இதை குறித்து கொள்ளுங்கள். தந்திராவிற்கு காளிமாதா, தாரா, பைரவிகள் மற்றும் பல தேவிகள், பெண் தெய்வங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை.
யோகாவில் எந்த பெண் தெய்வமும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீ கேள்விப்பட மாட்டாய். தந்திரா பெண் தெய்வங்கள் கொண்டது, யோகா ஆண் கடவுள் கலை கொண்டது. யோகா வெளிச்செல்லும் சக்தி, தந்திரா உள்முகமாக செல்லும் சக்தி. எனவே இன்றைய உளவியல் சொற்களில் குறிப்பிடுவதாயிருந்தால் யோகா வெளிமுகமானது, தந்திரா உள்முகமானது. ஆகவே உன் குணத்தை பொறுத்ததே அது. நீ உள்முகமான குணம் கொண்டவனாயிருந்தால் சண்டை போடுவது உனக்கு ஆகாது. நீ வெளிமுகமானவனாயிருந்தால் அப்பொழுது சண்டை போடுவதே உனக்கானது. ஆனால் நாம் வெறும் குழப்பத்தில் இருக்கிறோம். நாம் முழுதும் கலைந்து கிடக்கிறோம். ஆகவேதான் எதுவும் உதவுவதில்லை. மாறாக எல்லாமே தொல்லை கொடுக்கின்றன. யோகா உன்னை தொந்தரவு செய்யும், தந்திரா உன்னை தொந்தரவு செய்யும். எல்லா மருந்துகளும் உனக்கு புதிய நோயையே உருவாக்குவதாக இருக்கும். ஏனெனில் மருந்தை தேர்ந்தெடுப்பவர் நோயுள்ளவர், ஆரோக்கியமற்றவர். எனவே அவர் தேர்ந்தெடுத்ததின் பலனும் நோய் கொடுப்பதாகவே இருக்கும். ஆகவே நான் யோகாவின் மூலமாக நீ அடைய முடியாது என்று சொல்லவில்லை. நான் தந்திராவை வலியுறுத்தி கூறுகிறேன். ஏனெனில் நாம் தந்திரா என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முயலப் போகிறோம். மற்றொரு கேள்வி. சரணாகதி பாதையில் ஒரு ஆன்ம சாதகன் இந்த 112 முறைகளில் சரியான முறையை எப்படி கண்டுபிடிப்பது? வைராக்கியத்தின் பாதையில் பல முறைகள் உள்ளன. இந்த 112 முறைகளும் சரணாகதி பாதையில் சரணாகதி அடையும். அதுவேதான் முறை, வேறு எந்த முறையும் இல்லை. நினைவில் கொள், எல்லா முறைகளுமே சரணாகதி அடையாதவர்களுடையது. ஏனெனில் ஒரு முறை என்பதன் அர்த்தம் அது உன்னை சார்ந்தது. நீ ஏதாவது செய்ய முடியும், யுக்தி உள்ளது, நீ செய்து பார். சரணாகதி பாதையில் நீ அங்கு இனியும் இல்லை. ஆகவே நீ எதுவும் செய்ய முடியாது. நீ இறுதியானதை, முடிவானதை செய்துவிட்டாய். நீ சரணாகதி அடைந்து விட்டாய். சரணாகதி பாதையில் சரணாகதி அடைவதே ஒரே முறை. இந்த எல்லா 112 முறைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வைராக்கியம் வேண்டும். அவற்றிற்கு நீ செய்யக்கூடிய சிலது வேண்டும். நீ உன் சக்தியை கொண்டு வருவது, நீ உன் சக்தியை சமநிலைப்படுத்துவது, நீ உன் குழப்பத்திற்கு இடையே ஒரு மையத்தை உருவாக்குவது. இப்படி நீ ஏதாவது செய்கிறாய். உனது முயற்சி முக்கியம், அடிப்படை, தேவை. சரணாகதி பாதையில் ஒன்றே ஒன்றுதான் வேண்டும், நீ சரணாகதி அடைதல். நாம் இந்த 112 முறைகளின் உள்ளும் ஆழமாக போகப் போகிறோம். ஆகவே சரணாகதியை பற்றி சிலவற்றை சொல்வது நல்லது. ஏனெனில் அதற்கு முறை கிடையாது. இந்த 112 முறைகளிலும் சரணாகதியை பற்றி எதுவும் கிடையாது. ஏன் சிவா சரணாகதியை பற்றி எதுவும் சொல்லவில்லை? ஏனெனில் எதுவும் சொல்ல முடியாது. பைரவி தேவி அவள் சிவாவை எந்த முறை மூலமும் அடையவில்லை. அவள் சரணாகதி அடைந்து விட்டாள். இதை கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். இந்த கேள்விகளை அவள் அவளுக்காக கேட்கவில்லை. இந்த கேள்விகள் மனிதகுலம் முழுமைக்குமாக கேட்கப்படுகிறது. அவள் சிவாவை அடைந்து விட்டாள். அவள் ஏற்கனவே சிவாவின் தொடையில் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் ஏற்கனவே அவனை தழுவி கொண்டு விட்டாள். அவள் அவனோடு ஒன்றாகிவிட்டாள். ஆனாலும் அவள் கேட்கிறாள். ஆகவே ஒன்றை நினைவில் வை, அவள் அவளுக்காக கேட்கவில்லை. அதற்கு தேவையில்லை. அவள் மனித குலம் முழுவதற்குமாகவே கேட்கிறாள். அவளே அடைந்து விட்டாள் என்றால் ஏன் அவள் சிவனை கேட்க வேண்டும்? அவள் தானே மனித குலத்திடம் சொல்ல முடியாதா? அவள் சரணாகதி பாதையின் மூலம் வந்தவள். ஆகவே அவளுக்கு முறைகளை பற்றி எதுவும் தெரியாது. அவள் அன்பின் மூலமாக வந்தடைந்தவள். அன்பு தனக்குத்தானே போதுமானது. அன்பிற்கு வேறு எதுவும் தேவையில்லை. அவள் அன்பின் மூலமாக வந்தவள். ஆகவே அவளுக்கு எந்த யுக்தி முறை பற்றியும் எதுவும் தெரியாது.
அதனால்தான் அவள் கேட்கிறாள். சிவா 112 முறைகளையும் விவரிக்கிறார். அவரும் சரணாகதியை பற்றி பேச மாட்டார். ஏனெனில் சரணாகதி உண்மையில் ஒரு முறையே அல்ல. எல்லா முறைகளும் பயனற்று போன பின்பே, நீ எந்த முறையின் மூலமாகவும் அடைய முடியாது போன பின்பே நீ சரணாகதி அடைகிறாய். நீ உன்னால் முடிந்த அளவு முயற்சித்து பார்த்து விட்டாய். நீ எல்லா கதவுகளையும் தட்டிவிட்டாய். ஆனால் ஒரு கதவும் திறக்கவில்லை. நீ எல்லா பாதைகளிலும் பயணித்து விட்டாய். ஆனால் எந்த பாதையும் போய் சேரவில்லை. நீ உன்னால் என்னென்ன முடியுமோ செய்து பார்த்து விட்டாய். இப்போது நீ நிராதரவாக உணர்கிறாய். இந்த முழு நிராதரவான நிலையில் சரணாகதி ஏற்படுகிறது. ஆகவே சரணாகதி பாதையில் எந்த முறையும் இல்லை. ஆனால் சரணாகதி என்பது என்ன? அது எப்படி வேலை செய்கிறது? மேலும் சரணாகதி வேலை செய்கிறது என்றால் 112 முறைகளுக்கும் என்ன தேவை? எதற்கு அவற்றுள் தேவையில்லாமல் நுழைய வேண்டும்? மனம் கேட்கும். சரி, சரணாகதி வேலை செய்கிறதென்றால் சரணாகதி அடைந்து விடுவதே சிறந்தது. எதற்காக முறைகளின் பின்னால் தேடி போக வேண்டும்? மேலும் அதில் யாருக்கு தெரியும் எந்த முறை உனக்கு பொருந்தும் அல்லது பொருந்தாது என்று? அதை கண்டுபிடிக்க பல பிறவிகள் ஆகலாம். ஆகவே சரணாகதி அடைவதே நல்லது. ஆனால் அது கடினம். சரணாகதியே இந்த உலகத்தில் மிகவும் கடினமான காரியம். முறைகள் கடினமானவை அல்ல, அவை சுலபமானவை. நீ உனக்கு பயிற்சி கொடுத்து கொள்ளலாம். ஆனால் சரணாகதிக்கு நீ உனக்கு பயிற்சி கொடுத்து கொள்ள முடியாது. பயிற்சி சாத்தியமில்லை. நீ எப்படி சரணடைவது என்று கேட்க முடியாது. அந்த கேள்வியே அபத்தம். சரணாகதி அடைவது எப்படி என்று நீ எப்படி கேட்க முடியும்? எப்படி நேசிப்பது என்று உன்னால் கேட்க முடியுமா? ஒன்று அன்பு இருக்கிறது அல்லது அது இல்லை. ஆனால் நீ நேசிப்பது எப்படி என்று கேட்க முடியாது. மேலும் யாராவது நேசிப்பது எப்படி என்று உனக்கு சொல்லியோ கற்றோ தருவார்களானால் நினைவில் வை, நீ ஒருபோதும் நேசிக்க முடியாது. ஒரு முறை ஒரு யுக்தியை உனக்கு அன்பு செய்வதற்கு கொடுத்து விட்டால் நீ அந்த யுக்தியையே பிடித்துக் கொள்வாய். ஆகவேதான் நடிப்பவர்களால் நேசிக்க முடியாது. அவர்களுக்கு ஏராளமான முறைகள், ஏராளமான யுக்திகள் தெரியும். அதோடு நாம் எல்லோரும் நடிப்பவர்களே. ஒரு முறை உனக்கு நேசிப்பது எப்படி என்ற தந்திரம் தெரிந்துவிட்டால் பிறகு நேசம் மலரவே மலராது. ஏனெனில் நீ ஒரு தவறானதை, ஏமாற்றை உருவாக்க முடியும். அப்படி பொய்யானதில் நீ அதை விட்டு வெளியே இருக்கிறாய், சம்பந்தப்படுவதில்லை. ஆகவே நீ பாதுகாப்பாய் இருக்கிறாய். நேசம் உன்னை முழுவதுமாக திறப்பது அரணில்லாதது. இது ஆபத்தானது. நீ பாதுகாப்பற்று போகிறாய். நாம் எப்படி நேசிப்பது என்று கேட்க முடியாது. நாம் எப்படி சரணடைவது என்று கேட்க முடியாது. அது நிகழ்கிறது. நேசம் நிகழ்கிறது. சரணாகதி நிகழ்கிறது. நேசமும் சரணாகதியும் ஆழமாக ஒன்றே. ஆனால் அது என்ன? நாம் நம்மை எப்படி சரணடையாமல் தடுத்து கொள்கிறோம் என்றாவது நாம் அறிந்து கொள்ளலாம். இது அறியக்கூடியதே, மேலும் இது உதவக்கூடியதும் ஆகும். நீ எப்படி இன்னும் சரணாகதி அடையாமல் இருக்கிறாய்? சரணாகதி அடையாமல் இருக்க உன் யுக்தி என்ன? நீ இதுவரை நேசத்தில் விழவில்லை என்றால் உண்மை பிரச்சனை எப்படி நேசிப்பது என்பதல்ல. உண்மை பிரச்சனை என்னவென்றால் நீ எப்படி நேசிக்காமல் வாழ்ந்து வருகிறாய்? உன் தந்திரம் என்ன? உன் யுக்தி என்ன? உன் கட்டமைப்பு என்ன? உன் தற்காப்பு கட்டமைப்பு எப்படி நீ அன்பில்லாமல் வாழ்ந்து வருகிறாய்? இதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், நாம் ஆணவத்தோடு வாழ்கிறோம். ஆணவத்தால் ஆணவத்தில் மையம் கொண்டு வாழ்கிறோம். நான் யார் என்று தெரியாமலேயே நான் ஆர்ப்பரித்துக் கொண்டே போகிறேன். எனது நானை
இந்த நான் ஆகியிருப்பது ஒரு பொய். ஏனெனில் எனக்கு நான் யார் என்றே தெரியாது. எனக்கு நான் யார் என்று தெரியாமலே எப்படி நான் நானாகவ முடியும்? இந்த நான் ஒரு பொய்யான நான். இந்த தவறான நான் என்பதுதான் ஆணவம். இதுவே தற்காப்பு. இதுவே உன்னை சரணாகதி அடைவதிலிருந்து பாதுகாக்கிறது. நீ சரணாகதி அடைய முடியாது. ஆனால் நீ இந்த தற்காப்பு நடவடிக்கையை பற்றிய விழிப்புணர்வு கொள்ளலாம். நீ அதை பற்றிய முழு விழிப்புணர்வு அடையும் போது அது கரைந்து போய்விடுகிறது. அதற்கு வலிமை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வடைகையில் ஒரு நாள் நீ உணர்வாய், நான் இல்லை, நீ நான் இல்லை என்று உணரும் கணத்திலேயே சரணாகதி நிகழ்கிறது. ஆகவே நீ இருக்கிறாயோ என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய். உண்மையில் இது நான் என்று அழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு மையம் உன்னிடம் இருக்கிறதா? உன்னுள் ஆழமாக போ. இந்த நான் என்பது எங்கிருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய். இந்த ஆணவத்தின் வசிப்பிடம் எங்கே? ரின்சாய் தனது குருவிடம் சென்று கேட்டார், எனக்கு விடுதலையை கொடுங்கள். குரு சொன்னார், உன்னை கொண்டு வா. நீ இருந்தால் உனக்கு நான் விடுதலை தருகிறேன். ஆனால் நீயே இல்லை என்றால் பின் எப்படி நான் உன்னை விடுவிக்க முடியும்? நீ ஏற்கனவே சுதந்திரமானவன், சுதந்திரமுள்ளவன். அவனது குரு சொன்னார், உண்மையில் அது நீ சுதந்திரம் பெறுவதில்லை. சுதந்திரம் என்பதே உன்னிடமிருந்து சுதந்திரம்தான். ஆகவே போ. இந்த நீ எங்கே என்று கண்டுபிடி, பின் என்னிடம் வா. இதுதான் தியானம். போய் தியானி. சிஷ்யன் ரின்சாய் சென்று வாரங்கள் மாதங்கள் தியானித்துவிட்டு திரும்பி வந்தார். வந்து சொன்னார், நான் இந்த உடம்பல்ல, இந்த வரை மட்டுமே என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. குரு சொன்னார், இந்த அளவு நீ சுதந்திரமாகிவிட்டாய். திரும்ப போ. கண்டுபிடிக்க முயற்சி செய். திரும்பவும் முயற்சித்தார், தியானித்தார், பின் கண்டுபிடித்தார். நான் என் மனமல்ல, ஏனெனில் என்னால் எண்ணங்களை பார்க்க முடிகிறது. பார்ப்பவன் கண்டிப்பாக பார்க்கப்படுவதை விட வேறுபட்டவன் நான் என் மனமல்ல. அவர் வந்து சொன்னார், நான் என் மனமல்ல. குரு சொன்னார், இப்போது நீ 3/4 விடுதலை பெற்றுவிட்டாய். இப்போது மறுபடியும் போய் நீ யார் என்பதை கண்டுபிடி. ரின்சாய் சிந்தித்தார், நான் என் உடம்பல்ல, நான் என் மனமல்ல. அவர் நன்கு படித்தவர், கற்றவர், நன்றாக சொல்லிக் கொடுக்கப்பட்டவர். ஆகவே அவர் யோசித்தார், நான் என் உடம்பல்ல, நான் என் மனமல்ல. அப்படியானால் நான் என் ஆன்மாதான். ஆனாலும் அவர் தியானித்தார். அதன் மூலம் அவர் ஆன்மா என்று ஒன்றுமில்லை என்பதை கண்டுபிடித்தார். ஏனெனில் ஆன்மா என்பது வெறும் மூளையில் உள்ள தகவல்களே தவிர வேறொன்றுமல்ல. வெறும் கோட்பாடுகள், வார்த்தைகள், தத்துவங்கள். ஆகவே ஒரு நாள் அவர் ஓடிவந்து சொன்னார், இப்போது நான் இல்லாமல் போய்விட்டேன். குரு கேட்டார், இப்போது நான் உனக்கு விடுதலை அடையும் மார்க்கங்களை சொல்லித் தர வேண்டுமா? ரின்சாய் சொன்னார், நான் சுதந்திரம் அடைந்து விட்டேன். ஏனெனில் நான் இல்லாமல் போய்விட்டேன். பந்தத்தில் சிக்கிக் கொள்ள அங்கு ஒருவரும் இல்லை. நான் ஒரு வெறும் வெற்றிடம், ஒன்றுமில்லாமை. ஒன்றுமில்லாமை ஒன்றே விடுதலை அடைய முடியும். நீ ஏதாவது ஒன்றாயிருந்தால் நீ பந்தத்தில் இருப்பாய். நீ இருந்தால் நீ பந்தத்திலேயே இருப்பாய். வெறும் இடம், வெட்ட வெளி, சுதந்திரம் அடைய முடியும். பின் அதை நீ கட்ட முடியாது. ரின்சாய் ஓடி வந்து சொன்னார், நான் இல்லாமல் போய்விட்டேன். எங்கும் என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் சுதந்திரம். முதல் தடவையாக அவர் குருவின் பாதங்களை வணங்கினார். முதல் தடவையாக
உண்மையில் முதல் தடவையாக அல்ல, ஏனெனில் இதற்கு முன்னும் பல தடவை குருவின் பாதங்களை வணங்கியுள்ளார். ஆனால் குரு சொன்னார், முதல் தடவையாக நீ என் பாதங்களை வணங்குகிறாய். ரின்சாய் கேட்டார், ஏன் முதல் தடவை என்று சொல்கிறீர்கள்? நான் பலமுறை உங்கள் பாதங்களை வணங்கியுள்ளேன். குரு சொன்னார், ஆனால் நீ அங்கு இருந்தாய். ஆகவே நீ ஏற்கனவே அங்கு இருக்கையில் எப்படி நீ என் பாதங்களை வணங்க முடியும்? நீ அங்கு இருக்கும்போது எப்படி நீ என் பாதத்தை வணங்குவாய்? நான் ஒருபோதும் எவருடைய பாதத்தையும் தொட முடியாது. பார்வைக்கு அது யாரோ ஒருவருடைய பாதங்களை வணங்குவதாக தோற்றமளித்தாலும் அது அதனுடைய பாதங்களையே வணங்கிக் கொள்கிறது. ஒரு சுற்று வழியில் முதல் தடவையாக நீ என் பாதங்களை வணங்கியுள்ளாய். குரு மேலும் சொன்னார், ஏனெனில் இப்பொழுது நீ இல்லாமல் போய்விட்டாய். அதோடு இதுவே கடைசி முறையும் ஆகும். குரு சொன்னார், இதுவே முதலும் கடைசியும். சரணாகதி நீ இல்லாத பொழுதே நிகழ்கிறது. ஆகவே நீ சரணாகதி அடைய முடியாது. அதனால்தான் சரணாகதி ஒரு யுக்தியாக ஆக முடியாது. நீ சரணாகதி அடைய முடியாது, நீதான் தடையே. நீ அங்கு இல்லையானால் அங்கு சரணாகதி இருக்கிறது. ஆகவே நீயும் சரணாகதியும் சேர்ந்து இருக்க முடியாது. உனக்கும் சரணாகதிக்கும் நடுவில் சேர்ந்து வாழும் சாத்தியமில்லை. ஒன்று நீ இருக்கிறாய் அல்லது சரணாகதி இருக்கிறது. ஆகவே நீ எங்கே இருக்கிறாய், நீ யார் என்று கண்டுபிடி. இந்த தேடல் பல பல ஆச்சரியமான விடைகளை கொண்டு வரும். ரமண மகரிஷி எப்போதும் சொல்வார், உள்ளே தேடு, நான் யார் என்று. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அவருடைய நெருங்கிய சிஷ்யர்கள் கூட இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இது உண்மையிலேயே நான் யார் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ள உதவும் தேடல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல அது. நான் யார் என்று தொடர்ந்து உள்ளே தேடப் போனால் நான் என்பதே இல்லை என்ற முடிவுக்கே நீ வந்தாக வேண்டும். இந்த தேடல் உண்மையில் நான் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக இல்லை. உண்மையில் இந்த தேடல் கரைந்து விடுவதற்காக. நான் இந்த யுக்தியை பல பேருக்கு கொடுத்திருக்கிறேன். நான் யார் என்று உள்ளே தேடுங்கள். 1 மாதம் 2 மாதம் கழித்து அவர்கள் என்னிடம் வந்து சொல்வார்கள், இன்னும் நான் கண்டுபிடிக்கவில்லை நான் யார் என்பதை. கேள்வி இன்னும் அதுவேதான், பதில்தான் அங்கில்லை. நான் சொல்வேன், தொடருங்கள் தேடலை, என்றாவது ஒரு நாள் பதில் கிடைக்கும். அவர்களும் பதில் கிடைக்கும் என்று நம்பி செல்வார்கள். ஆனால் பதில் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக கேள்வியே கரைந்து போய்விடும். நீ இதுதான் என்று ஒரு பதில் அங்கு வரப்போவதில்லை. கேள்வி கரைந்து போவதே நிகழும். நான் யார் என்று கேட்பதற்கு கூட ஒருவரும் அங்கு இல்லாமல் போய்விடுவர். அப்போது நீ அறிந்து கொள்வாய், நான் என்பது இல்லாத போது உண்மையான நான் வெளிப்படுகிறது. ஆணவமற்ற நிலையில நீ முதன்முறையாக உன் ஜீவிதத்தை இருப்பை சந்திக்கிறாய். இந்த ஜீவிதம் இருப்பு எதுவுமில்லாதது. இப்போது நீ சரணாகதி அடையலாம். இப்போது நீ சரணாகதி அடைந்தவன்தான். இப்போது நீ சரணாகதியேதான். ஆகவே எந்த யுக்தியும் சாத்தியமில்லை. அல்லது எதிர்மறையான நான் யார் என்று தேடு என்பது போன்ற யுக்தியே சாத்தியம். சரணாகதி எப்படி வேலை செய்கிறது? நீ சரணாகதி அடைந்தால் என்ன நிகழ்கிறது? நாம் முறைகள் எப்படி வேலை செய்கின்றன என்று புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் முறைகளினுள் ஆழமாகச் சென்று அது எப்படி வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம். அவைகளுடைய செயல்பாட்டில் ஒரு விஞ்ஞான அடிப்படை உள்ளது. நீ சரணாகதி அடைகையில் நீ ஒரு பள்ளத்தாக்காக ஆகிறாய்.
நீ ஆணவத்தில் இருக்கும்போது நீ ஒரு சிகரத்தைப் போலாகிறாய். ஆணவம் என்றால் நீ மற்றவர்களை விட உயர்ந்தவன், நீ ஒரு குறிப்பிடத்தக்கவன். மற்றவர்கள் உன்னை அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்காமல் போகலாம், அது வேறு விஷயம். நீ உன்னை மற்றவரை விட உயர்வாக அங்கீகரித்துக் கொண்டுள்ளாய். நீ ஒரு சிகரத்தைப் போல, எதுவும் உனக்குள் நுழைய முடியாது. ஒருவன் சரணாகதி அடையும் போது ஒருவன் பள்ளத்தாக்கைப் போல ஆகிவிடுகிறான். ஒருவன் ஆழமடைகிறான், ஆனால் உயர்வதில்லை. அப்போது இந்த முழு பிரபஞ்ச இருப்பும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவனுள் பாய ஆரம்பிக்கிறது. அவன் ஒரு வெறும் வெற்றிடம், வெறும் ஆழம், அடிமுடியில்லாத குழி. முழு பிரபஞ்சமும் எல்லா இடத்திலிருந்தும் கொட்ட ஆரம்பிக்கிறது. கடவுள் அவனை நோக்கி எல்லா இடத்திலிருந்தும் ஓடி வருகிறார். எல்லா உயிர்களிலிருந்தும் அவனுள் புகுகிறார், அவனை நிறைக்கிறார் என்று நீ சொல்லலாம். இந்த சரணாகதி, இப்படி பள்ளத்தாக்காக மாறுதல், அடிமுடியில்லாத ஆழமாதல் பல வகைகளில் உணரப்படக்கூடும். சிறிய அளவிலான சரணாகதிகள் உள்ளன, பெரிய அளவிலான சரணாகதிகள் உள்ளன. சிறிய அளவிலான சரணாகதிகளிலும் கூட நீ அதை உணர முடியும். ஒரு குருவிடம் சரணாகதி அடைவது சிறிய அளவிலான சரணாகதி. ஆனாலும் நீ அதை உடனே உணர்வாய். ஏனெனில் குரு உடனே உன்னிடம் பாய ஆரம்பிக்கிறார். நீ ஒரு குருவிடம் சரணடைந்தால் உடனே சக்தி உன்னில் ஓடுவதை நீ உணர முடியும். சக்தி உன்னில் பாய்வதை உன்னால் உணர முடியவில்லை என்றால் அப்போது சிறிய அளவில் கூட நீ சரணாகதி அடையவில்லை என்பதை நீ நன்றாக அறிவாய். நமக்கு அர்த்தமற்றவை ஆகிவிட்ட பல கதைகள் உள்ளன, ஏனெனில் அவை எப்படி நடந்தன என்று நமக்கு தெரியவில்லை. மகா காசிபா புத்தரிடம் வந்தார். புத்தர் அவருடைய தலையை தன் கரங்களால் தொட்டார். உடனே அது நடந்தது. மகா காசிபா ஆடத் தொடங்கிவிட்டார். ஆனந்தா புத்தரிடம் கேட்டார், அவனுக்கு என்ன நடந்தது? நான் உன்னோடு 40 வருடமாக இருந்து வருகிறேன். அவனுக்கென்ன பைத்தியமா? அல்லது மற்றவர்களை மடையனாக்க பார்க்கிறானா? அவனுக்கு என்ன நிகழ்ந்தது? நான் உனது பாதங்களை 1000 முறைகள் வணங்கியிருக்கிறேன். ஆனந்தாவை பொறுத்தவரை இந்த மகா காசிபா ஒன்று பைத்தியம் அல்லது அவன் ஏமாற்ற பார்க்கிறான் என்றுதான் தோன்றும். ஆனந்தா புத்தருடன் 40 வருடமாக இருக்கிறார். ஆனால் ஒரு பிரச்சனை. ஆனந்தா புத்தருடைய மூத்த சகோதரன் அவருடைய அண்ணன். அதுதான் பிரச்சனை. 40 வருடங்களுக்கு முன்பு ஆனந்தா புத்தரிடம் வந்தபோது அவர் புத்தரிடம் முதல் சொன்னது இதுதான்: நான் உன் மூத்த சகோதரன், ஆனால் உன் உபதேசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நான் உன்னுடைய சிஷ்யன் ஆகிவிடுவேன். ஆகவே உன் சிஷ்யனாவதற்கு முன் எனக்கு 3 விஷயங்கள் நீ கொடுக்க வேண்டும். ஏனெனில் அதன் பின் நான் கேட்க முடியாது. 1, நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். இந்த உறுதிமொழியை கொடு. அதாவது, நீ ஒருபோதும் என்னிடம் வேறு எங்காவது போ என்று சொல்லக்கூடாது. நான் உன்னை பின்பற்றி கொண்டேதான் இருப்பேன். 2, நீ உறங்கும் அதே அறையில்தான் நானும் உறங்குவேன். நீ என்னிடம் வெளியே போ என்று சொல்லக்கூடாது. நான் உன் நிழல் போல உன்னுடனேயே இருப்பேன். 3, நான் யாரையாவது எந்த நேரத்தில் கூட்டி வந்தாலும் நடுநிசியில் கூட நீ அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். நீ இது அதற்கான நேரம் அல்ல என்று சொல்லக்கூடாது. இந்த 3 உறுதிமொழிகளையும் இன்னும் நீ சொல்லுவதையே கடைபிடிக்க வேண்டும். இப்போது வரை நீ என்னை விட இளையவன். ஆகவே இந்த உறுதிமொழிகளை எனக்கு கொடு. இப்படியாக புத்தர் வாக்குக்கு கொடுத்தார். இதுவே பிரச்சனையாகிவிட்டது. 40 வருடமாக ஆனந்தா புத்தருடனேயே இருக்கிறார். ஆனாலும் சரணாகதி அடைய முடியவில்லை. ஏனெனில் சரணாகதி அடையும் வழி அல்ல இது.
ஆனந்தா பல பல முறைகள் கேட்டிருக்கிறார், எப்போது நான் அடையப் போகிறேன்? புத்தர் சொன்னார், நான் இறந்தாலொழிய நீ அடைய முடியாது. அதுபோலவே ஆனந்தா புத்தர் இறந்த பின்பே அடைய முடிகிறது. இந்த மகா காசிபாவிற்கு திடீரென்று என்ன நிகழ்ந்தது? புத்தர் எல்லோரிடமும் ஒன்று போல இல்லையா? மகா காசிபருக்கு மட்டும் அனுகூலம் செய்கிறாரா? அவர் அப்படி இல்லை. அவர் ஊற்று, வற்றாத ஊற்று. ஆனால் நீ ஒரு பள்ளத்தாக்காக, ஒரு கருப்பையாக இருந்தால்தான் வாங்கிக் கொள்ள முடியும். நீ அவரை விட உயரத்தில் இருந்தால் எப்படி பெற முடியும்? அந்த பொங்கி பெருகும் சக்தி உன்னிடம் வர முடியாது. அது உன்னை விட்டுவிடும். ஆகவே குனியுங்கள். குருவிடம் ஒரு சிறிய அளவிலான சரணாகதியில் கூட சக்தி பிரவாகிக்கும். திடீரென்று, உடனடியாக நீ மாபெரும் சக்தியின் வாகனமாகி விடுவாய். ஆயிரம் கதைகள் உள்ளன. வெறும் தொடுதலால், வெறும் பார்வையால் ஒருவன் ஞானம் அடைந்திருக்கிறான். அவை நமக்கு பொருத்தமாக படுவதில்லை. எப்படி இது சாத்தியம்? இது சாத்தியமா? குரு ஒரு பார்வை உன் கண்களுக்குள் பார்ப்பதே உன் முழு ஜீவிதத்தையும் இருப்பையும் மாற்றிவிடக்கூடியது. ஆனால் உன் கண்கள் வெறுமையாகவும் பள்ளத்தாக்கு போலவும் இருந்தால் மட்டுமே அப்படி மாற்ற முடியும். உன்னால் குருவின் பார்வையை பெற்றுக்கொள்ள முடிந்தால் நீ உடனே மாறிவிடுவாய். ஆகவே இது போன்ற சிறிய அளவிலான சரணாகதிகள் நீ உன் முழுமையான சரணாகதிக்கு முன் நிகழும். இந்த சிறிய அளவிலான சரணாகதிகள் உள்ளன. முழு சரணாகதிக்கு தயார் செய்யும். ஒரே ஒரு முறை சரணாகதிக்கு தயாராவாய். இதுதான் குருவின் வேலை. உன் சிறிய அளவிலான சரணாகதியில் உனக்கு உதவுவதன் மூலம் நீ பெரிய அளவிலான சரணாகதியை, முழுமையான சரணாகதியை அடைய தைரியம் பெற முடியும். ஒரு கடைசி கேள்வி. ஒருவர் கடைபிடிக்கும் ஒரு குறிப்பிட்ட யுக்தி முடிவான நிலைக்கு அவரை இட்டுச் செல்லும் என்பதை மிகச்சரியாக குறிப்பிட்டு காட்டுபவை எவை? அப்படி குறிப்பிட்டு காட்டுபவை உள்ளன. ஒன்று, நீ உனக்குள் ஒரு வேறுபட்ட அடையாளத்தை உணர்வாய். நீ பழைய ஆள் அல்ல. ஒரு யுக்தி உனக்கு பொருந்தினால் உடனே நீ வேறு ஆளாகி விடுவாய். நீ ஒரு கணவனானால் நீ இனியும் அதே கணவன் அல்ல. நீ ஒரு கடைக்காரன் என்றால் நீ இனியும் அதே கடைக்காரன் அல்ல. நீ ஏதாயிருந்தாலும் ஒரு யுக்தி உனக்கு பொருந்திவிட்டால் நீ இனியும் அதே ஆள் அல்ல. இது முதல் குறி. ஆகவே நீ ஏதோ புதிதாக உன்னிடம் உணர ஆரம்பித்தால் ஏதோ உனக்கு நிகழ்கிறது என்பதை அறிந்து கொள். நீ தொடர்ந்து பழையபடி எதையும் புதிதாக உணரவில்லை என்றால் ஒன்றும் நடக்கவில்லை. இதுதான் ஒரு யுக்தி உனக்கு பொருந்துகிறதா என்பதற்கு முதல் அடையாளம். அது பொருந்தினால் உடனே நீ மாற்றம் செய்யப்படுவாய். ஒரு வேறுபட்ட மனிதனாக மாற்றப்படுவாய். திடீரென்று இது நடக்கும். நீ உலகத்தை வேறு மாதிரியாக பார்ப்பாய். கண்கள் அதேதான், ஆனால் அவற்றின் பின்னால் இருக்கும் ஆள் வேறு. இரண்டாவது, இறுக்கம், பதட்டம், குழப்பம் ஆகிய இவற்றை ஏற்படுத்துபவையெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். இந்த முறையை வருடக்கணக்கில் கடைபிடித்த பின் அதன் பிறகு உன் முரண்பாடுகள், பதட்டங்கள், இறுக்கங்கள் உதிர்வதல்ல. இது அப்படியல்ல. முறை உனக்கும் பொருந்தினால் உடனே அவை உதிர ஆரம்பிக்கும். ஒரு துள்ளல், துடிப்பு உன்னிடம் வந்திருப்பதை நீ உணரலாம். உன் சுமை இறங்கியுள்ளது. முறை உனக்கு பொருந்தினால் புவியீர்ப்பு தன்மை தலைகீழாகிவிட்டதைப் போல நீ உணர ஆரம்பிப்பாய். அப்போது பூமி உன்னை கீழ் நோக்கி இழுக்காது. பதிலாக ஆகாயம் உன்னை மேல் நோக்கி இழுக்கும். ஒரு விமானம் புறப்படும் போது நீ எப்படி உணர்வாய்? எல்லாம் பாதிக்கப்படும். திடீரென்று ஒரு குதி, பின் புவியீர்ப்பு அர்த்தமில்லாததாக ஆகிவிடுகிறது. இப்போது பூமி உன்னை கீழே இழுப்பதில்லை. நீ புவியீர்ப்பிலிருந்து விலகி போய்க் கொண்டிருக்கிறாய். இதே குதி நிகழும்.
ஒரு தியான முறை உனக்கு பொருந்தும் போது திடீரென்று நீ மேலெழுந்து விடுகிறாய். திடீரென்று நீ பூமி அர்த்தமற்றதாகி விட்டது போல உணர்கிறாய். புவியீர்ப்பு இப்போது இல்லை. அது உன்னை கீழே இழுக்கவில்லை. நீ மேல் நோக்கி இழுக்கப்படுவாய். மதத்தின் சொற்களில் இதற்கு பெயர் அருள். 2 சக்திகள் உள்ளன, புவியீர்ப்பு, அருள். அருள் என்பதன் அர்த்தம் நீ மேல் நோக்கி இழுக்கப்படுவது. ஈர்ப்பு விசை என்பதன் பொருள் நீ கீழ் நோக்கி இழுக்கப்படுவது. அதனால்தான் பலர் தியானிக்கும் பொழுது திடீரென்று அவர்களுக்கு எடையில்லாததைப் போல உணர்கின்றனர். அதனால்தான் பலர் உள்ளே மேல் ஈர்ப்பை உணர்கின்றனர். ஒரு யுக்தி பொருந்தும் போது பலரும் என்னிடம் சொல்லியுள்ளனர், இது புதுமை. நாங்கள் கண்ணை மூடியதும் நாங்கள் பூமிக்கு சிறிதே மேலே இருப்பதாக உணர்கிறோம். 1 அடி 2 அடி பூமிக்கு 4 அடி மேலே கூட. ஆனால் நாங்கள் கண்களை திறந்து பார்த்தால் நாங்கள் தரையிலேயே இருக்கிறோம். நாங்கள் கண்களை மூடியிருந்த போது நாங்கள் மேலே ஈர்க்கப்பட்டிருந்தோம். இது என்ன? நாங்கள் கண்களை திறந்த பொழுது நாங்கள் தரையின் மீது இருந்தோம். நாங்கள் ஒருபோதும் மேலே ஈர்க்கப்படவில்லை. உடல் தரையிலேயே தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் நீ மேலே ஈர்க்கப்படுகிறாய். இது மேலீர்ப்பு என்பது உண்மையில் மேலிருந்து இழுக்கும் ஒரு விசைதான். ஒரு யுக்தி பொருந்தும் பொழுது நீ மேலே இழுக்கப்படுகிறாய். ஏனெனில் யுக்தி வேலை செய்யும் விதமே உன்னை மேல் நோக்கிய விசைக்கு உரித்தாக்குவதே. இதுவே யுக்தியின் அர்த்தம். உன்னை மேலே இழுக்கக்கூடிய சக்திக்கு உரியவனாக உன்னை மாற்றுவது. ஆகவே அது பொருந்தினால் உனக்கு தெரியும், நீ எடையற்றவனாக மாறிவிடுகிறாய். 3ஆவதாக, நீ செய்வது எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சிறிய ஒன்றுமில்லாததாய் இருந்தாலும் வித்தியாசமாயிருக்கும். நீ வித்தியாசமாக நடப்பாய். நீ வித்தியாசமாக உட்காருவாய். நீ வித்தியாசமாக சாப்பிடுவாய். எல்லாமே வித்தியாசமாயிருக்கும். இந்த வித்தியாசத்தை நீ எல்லாவற்றிலும் உணர்வாய். சில சமயம் வித்தியாசமாயிருக்கும் இந்த புதிய அனுபவம் பயத்தை உண்டு பண்ணும். ஒருவன் திரும்பி போய் பழையபடியே இருக்க விரும்புவான். ஏனெனில் பழையதோடு ஒருவன் மிகவும் ஒத்து போய்விட்டான். அது பழகி போன உலகம். மிகவும் சலிப்பை தருவதாக இருந்தாலும் நீ அதில் திறமைசாலி. இப்போது நீ எங்கும் ஒரு இடைவெளியை உணருவாய். நீ உன் திறமையை இழந்து விட்டது போல உணருவாய். நீ உன் பயன் குறைந்து போய்விட்டதாக உணருவாய். நீ எல்லா இடத்திலும் ஒரு வெளியாளாக இருப்பதாக உணருவாய். ஒருவன் இப்படி இருக்கும் காலத்தை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். நீ மறுபடியும் ஒத்துப்போனவனாய் ஆவாய். நீ மாறியிருக்கிறாய், உலகமல்ல. அதனால்தான் நீ பொருந்துவதில்லை. ஆகவே 3ஆவதான விஷயத்தை நினைவில் வை. ஒரு யுக்தி உனக்கு பொருந்தும் போது நீ இந்த உலகத்தில் பொருந்த மாட்டாய். நீ பொருத்தமற்றவனாக ஆகிவிடுவாய். எல்லா இடத்திலும் ஏதோ லூஸாக இருக்கும். ஏதாவது ஒரு போல்ட் இல்லாமல் இருக்கும். எல்லா இடத்திலும் அங்கு ஏதோ பூகம்பம் நடந்துவிட்டதைப் போல நீ உணர்வாய். ஆனால் எல்லாமும் பழையபடியே இருக்கின்றன. நீ மட்டுமே, நீதான் மாறிவிட்டாய். நீ மறுபடியும் வேறொரு மட்டத்தில், உயர்ந்த மட்டத்தில் ஒத்திசைவை அடைவாய். இது ஒரு குழந்தை வளர்ந்து பாலுணர்வு பிராயத்திற்கு மாறும்போது ஏற்படும் கொந்தளிப்பை போலவே உணரப்படுகிறது. 14 அல்லது 15 வயதில் ஒவ்வொரு பையனும் தான் ஏதோ வித்தியாசமாய் ஆகிவிட்டதாக உணர்கிறான். ஒரு புதிய சக்தி நுழைந்துள்ளது, பாலுணர்வு. அது இதுவரை அங்கில்லை, அல்லது அது இருந்தது ஆனால் மறைந்திருந்தது. இப்போது முதன்முறையாக அவன் ஒரு புதிய விதமான சக்திக்கு உரியவனாகி மாறியிருக்கிறான். ஆகவேதான் பையன்கள் மிகவும் தடுமாற்றமாயிருக்கிறார்கள். இளம் பெண்கள், பையன்கள்
அவர்கள் பாலுணர்வு பூப்படையும் போது அவர்கள் மிகவும் தடுமாறுகிறார்கள். அவர்கள் எங்கே என்றே தெரிவதில்லை. அவர்கள் இனிமேல் சிறுவர்கள் இல்லை, ஆனால் இன்னும் ஆளாகவும் இல்லை. ஆகவே இடையே இருக்கிறார்கள், எங்கும் பொருந்தாமல். சிறுவர்களுடன் விளையாடினால் அதுவும் அசிங்கமாய்ப்படுகிறது அவர்களுக்கு. அவர்கள் பெரியவர்களாகிவிட்டனர். பெரியவர்களுடன் நட்பு ஏற்படுத்தி கொண்டால் அதுவும் அவர்களுக்கு அசிங்கமாகவே இருக்கிறது. இன்னும் அவர்கள் சிறுவர்கள். அவர்கள் யாருடனும் பொருந்துவதில்லை. ஒரு யுக்தி உனக்கு பொருந்தும் போது இதே போலத்தான் நிகழ்கிறது. ஒரு புதிய சக்தி மையம், பாலுணர்வை விட பெரிய ஒன்றுக்கு நீ உரியவன் ஆகிறாய். நீ மறுபடியும் ஒரு மாறுதல் நடக்கும் காலத்தில் இருக்கிறாய். இப்போது நீ இந்த உலகத்திலோ உலகத்திலுள்ள மனிதர்களிடத்தோ பொருந்த முடியாது. நீ உலகின் சாதாரண ஆளும் அல்ல. நீ புனிதமானவர்களின் உலகத்திலும் இன்னும் பொருந்தவில்லை. இப்போது இரண்டிற்கும் இடையில் ஒருவன் சங்கடமாக உணர்கிறான். ஒரு யுக்தி, டெக்னிக் உனக்கு பொருந்தினால் இந்த 3 விஷயங்களும் வெளிப்படும். நான் இது போன்ற விஷயங்களை சொல்வேன் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். நீ அதிக அமைதியை அடைவாய், அதிக சாந்தத்தை அடைவாய் என்று சொல்வேன் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் நான் அதற்கு நேர்மாறாக கூறுகிறேன். நீ அதிக அலைக்கழிப்புக்கு உள்ளாவாய். ஒரு யுக்தி உனக்கு பொருந்தும் போது நீ அதிக அலைக்கழிப்பை அடைவாய், அதிக அமைதியை அல்ல. அமைதி பின்னால் வருவது. அலைக்கழிப்பு வராமல் அமைதி வந்தால் தெரிந்து கொள், இது ஒரு யுக்தி அல்ல. மாறாக பழைய கட்டுக்கோப்பிற்கு ஏற்றவாறு இன்னும் கொஞ்சம் ஒத்துப்போவதே இது. அதனால்தான் அதிகமான மக்கள் தியானிப்பதற்கு பதிலாக தொழுகைக்கு போகிறார்கள். ஏனெனில் பிரார்த்தனை உன்னை தேற்றுகிறது, அது உன்னை பொருத்துகிறது, சரி செய்கிறது உன் உலகத்தோடு. தற்போது உளவியல் நிபுணர்கள் என்ன செய்து வருகிறார்களோ அதையே தான் உண்மையில் பிரார்த்தனை செய்கிறது. நீ அலைக்கழிக்கப்பட்டால் அவர்கள் உன் அலைக்கழிப்பை குறைக்கிறார்கள். முறைப்படுத்தப்பட்டுள்ளதற்கு உன்னை சரி செய்கிறார்கள். சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு ஏற்புடையவனாக்குகிறார்கள். ஆகவே 1, 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு உளவியல் நிபுணரிடம் போவதால் நீ நன்றாகி விடுவதில்லை. ஆனால் நீ அதிகம் சரிக்கட்டப்பட்டு விடுவாய். பிரார்த்தனை அதையே செய்கிறது, பூசாரிகள் அதையே செய்கிறார்கள். அவர்கள் உன்னை சரிகட்டுகிறார்கள். மேலும் மேலும் உன் குழந்தை இறந்துவிட்டது, அதனால் நீ அலைக்கழிப்பில் இருக்கிறாய். அப்போது நீ ஒரு மத போதகரிடம் போகிறாய். அவர் சொல்கிறார், அலைக்கழிப்புக்கு உள்ளாகாதே. கடவுள் மீது அதிக அன்பு காட்டும் குழந்தைகளே சீக்கிரம் இறக்கின்றன. அவர் அழைத்துக் கொள்கிறார். நீ திருப்தி அடைகிறாய். உனது குழந்தை அழைத்துக்கு கொள்ளப்பட்டது. கடவுள் அந்த குழந்தையை அதிகம் நேசிக்கிறார். அல்லது அந்த மத போதகர் வேறு ஏதாவது சொல்கிறார், கவலைப்படாதே, ஆன்மா ஒருபோதும் இறப்பதில்லை, உன் குழந்தை சொர்க்கத்தில் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பெண் இங்கு இருந்தாள். அவளது கணவன் போன மாதத்தில்தான் இறந்து போனான். அவள் சங்கடத்தில் இருந்தாள். அவள் என்னிடம் வந்து சொன்னாள், என் கணவர் ஒரு நல்ல இடத்தில் மறுபிறப்பு எடுத்திருக்கிறார் என்ற உறுதி மட்டும் கொடுங்கள் போதும். அதன் பின் எல்லாம் சரியாகிவிடும். அவர் நரகத்திற்கு போகவில்லை, அல்லது அவர் ஒரு மிருகமாக பிறக்கவில்லை. அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார், அல்லது அவர் கடவுளாகிவிட்டார், அல்லது அதுபோல ஏதாவது ஆகிவிட்டார் என்பதை மட்டும் உறுதி செய்யுங்கள். நீங்கள் இதை மட்டும் எனக்கு உறுதியாக சொன்னால் போதும். பிறகு மற்றவையெல்லாம் சரிதான். அதன் பின் நான் அதை தாங்கிக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நான் வருத்தத்திலேயே இருப்பேன். மதபோதகர் சொல்லியிருப்பார், சரி, உன் கணவன் 7வது சொர்க்கத்தில்
கடவுளாக பிறந்திருக்கிறான். மிகவும் ஆனந்தமாக இருக்கிறான். அவன் மேலும் உனக்காக அங்கு காத்திருக்கிறான். இந்த பிரார்த்தனைகள் அவை உன்னை பழைய பாணிக்கு சரி செய்கின்றன. நீ தேறி விடுகிறாய். தியானம் ஒரு விஞ்ஞானம். அது நீ சரி கட்டிக் கொள்வதற்கு உதவப் போவதில்லை. அது நீ மாற்றமடையவே உதவப் போகிறது. இந்த 3 குறிகளும் அடையாளங்களாக அங்கு இருக்கும் என்று அதனால்தான் நான் சொல்கிறேன். அமைதி வரும். ஆனால் அது சரி கட்டுவதால் வராது. உள்ளே மலரும் மலர்ச்சியால் அமைதி வரும். அப்போது அமைதி சமுதாயத்தை, குடும்பத்தை, உலகத்தை, வியாபாரத்தை சரி கட்டியதால் ஏற்பட்ட அமைதியாக இருக்காது. அப்போது அமைதி இந்த பேரண்டத்தோடு உண்மையிலேயே உள்ள ஒத்திசைவாய் இருக்கும். அப்போது ஒரு ஆழமான ஒத்திசைவு உனக்கும் முழுமைக்கும் இடையே மலரும். அதில் அங்கு அமைதி இருக்கும். ஆனால் அது பின்னால் வருவது. முதலில் நீ சங்கடத்திற்கு ஆளாவாய். முதலில் நீ பித்து பிடித்தவனாய் ஆவாய். ஏனெனில் நீ பைத்தியம்தான். அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை, அவ்வளவுதான். ஒரு யுக்தி பொருந்தினால் அது நீ எதுவெல்லாமோ அதையெல்லாம் உன் விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும். உன் குழப்பம், உன் மனம், உன் பைத்தியக்காரத்தனம் எல்லாமும் வெளிச்சத்திற்கு வரும். நீ ஒரு வெறும் இருண்ட கலைந்த குவியல். ஒரு யுக்தி பொருந்தும் போது அது ஏதோ திடீரென்று வெளிச்சம் அடித்தது போலாகும். உன் கலைந்து கிடக்கும் குவியல் மொத்தமும் தெரிய வரும். முதல் தடவையாக நீ உண்மையிலேயே நீ இருக்கும்படியாக உன்னை சந்திப்பாய். நீ விளக்கை அணைத்துவிட்டு மறுபடியும் உறங்கப் போக விரும்புவாய். ஏனெனில் இது பயமுறுத்துவது. இந்த சமயத்தில்தான் குரு உதவியாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், பயப்படாதே, இது வெறும் ஆரம்பம்தான். இதிலிருந்து தப்பி போகாதே. முதலில் இந்த வெளிச்சம் நீ எப்படி இருக்கிறாயோ அதை காட்டுகிறது. ஆனால் நீ தொடர்ந்து மேலும் மேலும் சென்றால் அது நீ எப்படி இருக்க முடியுமோ அப்படி உன்னை மாற்றுகிறது. இன்று இது போதும்.